இந்த காத்திருப்பும் காலத்துல யோசேப்புக்கு வாய்ஸே வெளியே வரல, வாய்ப்பே இல்லை, அவனால பேசவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய நாள் வந்ததில்லை. அன்னைக்கு யோசேப்பு வச்சதுதான் சட்டம். இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். இன்னைக்கு உன்னால பேச முடியாத சூழ்நிலை, கர்த்தர் குறித்த நாள் வரும்போது எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் யோசேப்பு வச்சதுதான் சட்டம். இந்த காத்திருப்பு காலத்துல கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை. ஆமென். இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை எப்படி தேற்றணும் தெரியுமா? கொஞ்ச காலம் நீங்க திரும்ப திரும்ப வருகிற ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த காத்திருப்பு எவ்வளவு வேல்யூபிள் பர்சன். 30வது வயசுல யோசேப்பின் சரித்திரம் எப்படி மாறுச்சு. ஒரு ஸ்தானத்தின் அடிப்படையில் மட்டும் பார்வோன் கொஞ்சம் மேல இருக்கிறானே தவிர எல்லாமே யோசேப்பு தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது அவனுக்கு வாய்ஸ் எடுக்கவே முடியல. அவ்வளவுதான் மதிப்பு. ஆமே. எபிரேயன் அடிமையானவன் எப்படியெல்லாம் அவனை தாழ்த்த முடியுமோ தாழ்த்தினான். இப்ப யோசேப்பு வச்சதுதான் சட்டம். இந்த கொஞ்ச காலத்தை நான் எப்படி ஆண்டவரை ஹேண்டில் பண்ணுவேன், எப்படி ஆண்டவரை தாண்டுவேன். ஆமே. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் யோசேப்போடே. யோசேப்பு எவ்வளவு நாள் அந்த ஜெயில இருந்து அழுது இருப்பார். 13 வருஷம் எவ்வளவு அழுது இருப்பார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார்.